வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 20, கார்த்திகை 4. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைவெடுத்த நிலை ஏற்பட்டு நீடிக்கிறது. ஏற்கனவே குமரிக்கடலில் இருந்து விலகிச் சென்ற குறைவெடுத்த நிலையும் அரபிக்கடலில் குறைவெடுத்த நிலையாகவே நீடிக்கிறது. அடுத்த சுற்றை துவக்கும் நிகழ்வு தீவிர நிகழ்வு என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த நிகழ்வானது ஒரு புயல் நிகழ்வாக இருக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அதனுடைய நகர்வுகள் இருக்கலாம் என்ற நிலையில் இன்றைய வானிலை அமைவுடனான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நேற்றைய விளக்கத்தில் எதிர்பார்த்தபடி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைவெடுத்த நிலை வலு குறைந்து தொடர்கிறது. தென்மேற்கு இலங்கைக்கு அருகே அல்லது இலங்கைக்கு சற்று கிழக்கில், இலங்கையை ஒட்டி தென் இலங்கை வரை கூட இந்த குறைவெடுத்த நிலை நீடிக்கிறது. ஒரு ஒழுங்கற்ற சுழற்சியும் நீடிக்கிறது. இந்த நிலையில் கிழக்கு காற்று குவிதல் வலுவடைந்திருக்கிறது. வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நோக்கி இந்த மெலிந்த குறைவெடுத்த நிலை, அதனால் ஏற்பட்டுள்ள ஒரு ஒழுங்கற்ற சுழற்சி, இதன் விளைவாக இத்தகைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. மலேசிய தீபகற்பத்திற்கு அருகே தென்சீன கடல் பகுதியில் வங்கக்கடலில் நுழைவதற்காக காத்திருக்கிறது ஒரு குறைவெடுத்த நிலை அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த நிலையில் இன்றைய வானிலை அமைவு தொடர்கிறது. கிழக்கு காற்று குவிதலின் காரணமாக மழைக்கான வாய்ப்புகள் வடகடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகல் வாக்கிலோ அல்லது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலோ, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள், பாண்டிச்சேரி பகுதிகள், இங்கெல்லாம் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் காரைக்கால் பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், ஒரு சில தெற்கு கடலோர பகுதிகள் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். பிற்பகலுக்கு பிந்தைய மாலை இரவு நேரங்களில். மற்றபடி இதர மாவட்டங்களில் வலுவான மழைப்பிடிவிற்கு தற்போதைய நிலையில் வாய்ப்புகள் குறைவு. இது இன்றைய நிலையிலான மழை வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்க்கின்றோம். நாளைய நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்சீன கடல் பகுதியில் இருந்து சற்றே விடுபட்டு வங்கக்கடலில் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 21, 22 இந்த தேதிகளில் தென்சீன கடல் வரவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரு குறைவெடுத்த நிலையாக தொடக்கத்தில் வங்கக்கடலில் நுழைந்து படிப்படியாக வலுப்பெற்று மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டி வரக்கூடிய 23, 24 தேதிகளில் வந்தடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நிலையில் வலுவான காற்று இணைப்புகள் கிடைக்கும் நிலையில் வலுப்பற்று ஒரு தொடக்கத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அடுத்த நிலையில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும் 24, 26 தேதிகளில். தென்கிழக்கில் இருந்து, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி, தென்கிழக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று இணைப்புகள் வலுவுடன் கிடைக்கக்கூடிய நிலையில் நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கை மற்றும் டெல்டா கரை நெருங்க இது வடகடலோரம் நோக்கி நகரக்கூடும், கரை நெருங்கி நகரக்கூடும். அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா கரை நகர்ந்து
வடகடலோரம் நோக்கி நகரக்கூடும். இந்த இரு வாய்ப்புகளை நாம் நேற்றே குறிப்பிட்டிருந்தோம். இந்த இரு வாய்ப்புகளுக்கும் மாற்றாக மூன்றாவது வாய்ப்பு, தென்கிழக்கில் இருந்து வலுவான காற்று இணைப்பு கிடைக்க மத்திய வங்கக்கடல் பகுதியில் சார்ந்த உயரழுத்தம் சற்றே வலுக்குறைய இந்த நிகழ்வானது ஒரு புயலாக வலுவடைய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது மூன்றாவது வாய்ப்பு. நேற்றைய விளக்கத்தில் தெரிவித்தபடி ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா ஒட்டி கரை நகர வடகடலோரம் வரை நீடித்து, அதாவது நகர்ந்து நீடித்து வலுவான மழைப்பொழிவை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஏற்படுத்தக்கூடும். கடலோர மாவட்டங்களில் மிகையான அதிகனமழை பொழிவு வாய்ப்புகளை வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஏற்படுத்தக்கூடும். தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மிக கனமழை முதல் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் ஏற்படலாம். இது வரக்கூடிய நிகழ்வின் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கிறது. அதாவது 24ஆம் தேதி தொடங்கி நிகழ்வினால் நேரிட்ட மழை வாய்ப்புகளாக இது மிகையான மழை வாய்ப்புகளாக இருக்கக்கூடும். 21 முதல், அதாவது இன்று தொடங்கிய வரக்கூடிய 23ஆம் தேதி வரை மழைப்பொழிவு மிதமான ஒரு சில கடலோர பகுதிகளில் கனமழை வாய்ப்புகளாக வடகடலோர மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே, அதே போல மத்திய மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் இந்த 3 தினங்கள்ல, அதாவது 21, 23, 22, 23 இந்த 3 தேதிகளில் மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர பகுதிகளில் மட்டும் சற்று கூடுதல் மழைப்பொழிவு, கனமழை பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை வரையிலான கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த 3 தினங்களில் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தெற்கு டெல்டா கடலோர பகுதிகள், அதே போல கிழக்கு கடலோர பகுதிகள், இங்கெல்லாம் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை சார்ந்த உள்பகுதிகளிலும் இம்மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அதே போல்தான் வடகடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இந்த 3 தினங்கள் இருக்கின்றன. இதர மாவட்டங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்தே இருக்கின்றன. அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்களில், தென் கடைக்கோடி மாவட்டங்களில், அதே நேரத்தில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவிற்கு இந்த 3 தினங்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம். இதுதான் அடுத்த 3 தினங்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கிறது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.